இலக்கிய பணிகள்ல முழு வீச்சில் ஈடுபட்டு இருந்தீங்க. இலக்கியத்தை விட அரசியல் பெருசுன்னு எப்படி நினைச்சீங்க? இப்போ இலக்கிய மேடைகள்ல கூட உங்களை பெரிதா பார்க்க முடியறது இல்லையே? இல்ல, அப்படிலாம் இல்லை. இலக்கியம் தான் என்னுடைய பேச்சு, மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னுடைய பேச்சு இருக்கும். அதை போல என்னுடைய எழுத்து எப்போதும் நான் இயங்கிக் கொண்டே இருக்கிறேன். பிரபல நாளிதழில் மாதந்தோறும் 2-3 கட்டுரைகள், என்னுடைய கட்டுரைகள் அந்தந்த நேரத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிற கட்டுரைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் கூட மும்பை தமிழ்ச்சங்கத்தில் அங்கு ஆளுநராக இருந்த மேதகு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய 100 தவம் என்கிற நூலை கடந்த மாதம் வெளியிட்டார். இன்று அவர் துணை ஜனாதிபதியாக ஆகியிருக்கிறார்கள். இன்னும் என்னுடைய சங்க இலக்கியம் குறித்தான இந்த வச்சிருக்க 2500 பக்கம் 5 வால்யூம் அந்த நூலை மிக விரைவிலேயே வெளியிடுவதற்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தினமலர் நாளிதழ் 5க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்கிறது. பேச்சாளராவது எப்படி, இது போன்றிருக்கிற பல்வேறு நூல்களை. கடந்த மாதம் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தபோது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடியார் அவர்கள் அண்ணாவுடைய நூல்களுடைய தொகுப்பை அவருடைய அண்ணாவுடைய வீட்டிலே வெளியிட்டார்கள். இப்படி தொடர்ந்து இலக்கிய பணிகளிலே ஆர்வம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். இலக்கியமா அரசியலா என்று கேட்டால் அரசியலை கூட நான் விட்டு விடுவேன். அரசியல் என்பது ஒரு வாழ்க்கையில் திடீரென்று வந்தது. அப்படி வருகிற போது இலக்கியம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. அந்த பொதுவான ஒன்றாகத்தான் இருக்க நான் விரும்புகிறேன். ஆக இலக்கியம் வேண்டுமா அரசியல் வேண்டுமா என்று சொன்னால் என்னுடைய முதல் தேர்வு இலக்கியமாகத்தான் இருக்கும்.